Hi all, welcome to Demystifying Markets. So இந்த analysis வந்து நாளைக்கு உண்டான analysis தாங்க. This is for May 30th. Tomorrow's கான analysis தான். So இன்னைக்கு வந்து Nifty and Bank Niftyயோட futures chart of 30 minutes time frame நான் load பண்ணிருக்கேன். So first இன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம check பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளையோட என்ன வந்து ஒரு prediction இருக்கலாம் மார்க்கெட்ல அப்படின்றத நம்ம market profile termsல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் கம்ஃபர்டபுளாகவும் அண்ட் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 22,840 அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இட்ஸ் ட்ரைங் டு கோ அப் டில் 22,900. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் 22,900 வில் பி அ பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு. பட் வெரஸ் டுடே என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுனால அந்த 22,900ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இப்போ நல்ல ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மாறிடுச்சு. தட் வில் பி த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டுடே. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து டவுன் ஆயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து இந்த 22,900 கிட்ட போவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிஓசி பில்ட் பண்ண இடமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டவுன்ல 22,700. ஸோ இதுல வந்து நம்ம ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா 22,800 அப்படின்ற லெவல் வந்து ஒரு நல்ல லெவல் அப்படின்றத நம்ம வந்து பேசியிருந்தோம். பிகாஸ் 4 ஹவர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா அதாவது வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. இன்னைக்கு அந்த பையிங் சிங்கிள் பிரிண்டே அழிஞ்சிருக்குன்னு லைக் அப்சார்ப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் லைக் அந்த பையிங் சிங்கிள் பிரிண்டே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ 22,800 வரையுமே உங்களுக்கு வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 22,700. ஸோ 700லேருந்து 800 வரையும் எனக்கு போன வாரம் வச்ச பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் ஃபுல்லாவே அப்சார்ப் பண்ணிருக்கு. ஸோ வேறஸ் டுமாரோ என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு நாளையோட ஆக்ஷன் பிளான் வந்து என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தீங்கன்னா இங்க ரீசெண்டா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஎஃப் என்ட்ரி நம்ம ஃபைண்ட் பண்ணோங்க. ஒரு ப்ரியார் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஃப் என்ட்ரியை பற்றி தான் நான் இங்கே சொல்ல வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி. ஸோ அந்த நாள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் வெரி கிளியர். ஓடிஎஃப் வந்து ப்ரெசன்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங்லேயே இருந்திருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு 2 நாள் முன்னாடி வரையும் உங்களுக்கு போரை வச்ச மார்க்கெட் வந்து அன்னைக்கு ஓடிஎஃப் வந்து ப்ரெசன்ஸ் வந்து மார்னிங்லேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 நாளுமே பிஓசி பில்டான இடமும் பார்த்தீங்கன்னா 22,600. ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு போனவங்க 22,600ல எடுத்துட்டு போன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 23,000ல தான் எண்டப் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 22,600லேருந்து 23,000 வரையும் எடுத்துட்டு போயிருக்காங்க நிஃப்டியை. ஸோ ப்ரெசன்ஸ் வந்து ஓடிஎஃப் ஓடுது கிளியரா தெரியுது. ஸோ அகெயின் நாளைக்கு மார்க்கெட் வந்து அந்த லெவலை நோக்கி வருது அப்படின்னா இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். இந்த இடத்த நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். தட் இஸ் 22,600. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி ஓடிஎஃப் ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. பட் மார்க்கெட் வந்து இந்த 22,900 கிராஸ் பண்ணாத வரையுமே அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் அப்சைட் கொடுக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் 22,900 வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன். அதுதான் வந்து மேஜர் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷனா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்லேருந்து அது இப்போ ரிஜெக்ஷனா மாறி இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு இந்த பிஓசிக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து பிஓசி கீழே 22,700க்கு கீழே மார்க்கெட் வந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இட் மே டேக் அட் த லெவல் ஆஃப் 22,650. 600லேருந்து ஒரு 650 ஜோன் வரையுமே மார்க்கெட் வந்து எங்க வேணா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஓடிஎஃப் ப்ரெசன்ஸ் இருந்த இடம். அகெயின் மார்க்கெட் அந்த இடத்தையும் உடைக்குதான்றதை நம்ம வந்து வீக்லிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வீக்லிலையும் ஒரு சிங்கிள் பிரிண்ட் வச்ச இடம். அதாவது 600 700 to 800. ஸோ 700 to 800 பிரேக் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அகெயின் நீங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா 600. 600ம் broken அப்படின்னாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,500ங்க. ஏன்னா அந்த லெவல் வந்து நம்மளுக்கு தெரியும் வெரி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட். நேத்தே நம்ம பேசணும் நம்மளோட வீடியோல. சாரி நேத்துல ப்ரியாரிட்டி முந்தின நாள் பேசணும். ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 22,500 will be the very good level for support. பிகாஸ் அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. நல்லா அந்த லெவலை தாண்ட முடியாம இறங்கி பல நாள் அதுக்கு கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்ல ஸ்டார்ட் பண்ண லெவல் வந்து 22,500. ஸோ ஓடிஎஃப் ஓட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,600 அண்ட் ஓடிஎஃப் ஓட ப்ரெசன்ஸும் அவங்க வந்து அங்கே ஆக்டிவா இல்லை
அப்படின்னு அதையும் பிரேக் பண்ணி கீழே வருது மார்க்கெட் அப்படின்னா 22,500. பட் 22,900 கடந்து போற வரையுமே அப்சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. பிகாஸ் மார்க்கெட் இன்னியோட நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கும் இமீடியட்டான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ அப்சைட்ல வந்து ரொம்ப லெஸ்ஸர் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. டவுன் சைடை நோக்கி தான் மார்க்கெட் வந்து வருது. பிகாஸ் இன்னையோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட் தி டவுன். ஸோ 22,700 which is almost below the POC. ஸோ ஓப்பனிங் ஆனது வந்து அபவ் பிஓசி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பிஓசி பில்ட் ஆன இடமும் சரி, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆன இடமும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எவ்வளவு தூரம் போகும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்க ட்ரை பண்றோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். அண்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட்ஸ் ஆர் கிளியர் இன் நிஃப்டி. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 48,000, இந்த 48,800, ஸோ 48,900 நம்ம அதை பேசணும். அந்த லெவல்ல தான் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இட்ஸ் ட்ரைங் டு கோ அப். நம்ம வந்து 49,100 வந்து அதாவது ப்ரியார் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். பிகாஸ் ஒரு நாள் போரை வச்ச லெவல் மறுநாளும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணி அந்த லெவலை கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படின்றத நம்ம பேசணும். அகெயின் அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அதே லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 49,100. வேறஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடம் கீழே இருந்தாலும் அந்த ட்ரைங் டு கம் அப், ஆனால் அந்த 49,100 அதால பிரீச் பண்ண முடியல, அதை வந்து கடக்க முடியல. ஸோ நிஃப்டியில எப்படி 22,900 குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா மாறிச்சோ அந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில 49,100 will be the perfect level of resistance for today. ஸோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கீழே இறங்கி பிரேக் அவுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி பிரேக் அவுட்டும் வந்து கீழே தான் நடந்திருக்கு. அண்ட் க்ளோஷர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கீழே தான். ஸோ நல்லாவே ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் வச்சிருக்கு. நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் இருக்கு. அண்ட் பிஓசி டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்கு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கு அப்படின்றத. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஓடிஎஃப் வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த 23ஆம் தேதி தான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்லா போச்சு. ஸோ அன்னைக்கு ஓடிஎஃப் வந்த இடம் பார்த்தீங்கன்னா 48,000. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குங்க. தட் இஸ் பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஓடிஎஃப் வந்து ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 48,600க்கு கீழே வருது அப்படின்னா, எப்போ அந்த பிஓசிக்கு கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் 500 பிரேக் பண்ணணும். இன்கேஸ் 48,500 ஆல்சோ broken அப்படின்னாங்கன்னா 48,300ல ஒரு சப்போர்ட் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ பையிங் சிங்கிள் பிரிண்ட். என்னைக்கு வந்திருக்குன்னா 23ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ 23ஆம் தேதி பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை வச்சுதான் மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துட்டு போயிருக்காங்க பேங்க் நிஃப்டியில. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா 47,900ல ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் வந்து 48,900. 1000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ரேலி ஆன இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் அதாவது 300ன்றது 48,300 வந்து நம்ம கீனா வாட்ச் பண்ணோம். இன்கேஸ் திஸ் லெவல் ஆல்சோ broken, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஓடிஎஃப் வந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங்லேயே வந்திருக்காங்க. ஸோ அகெயின் 48,000 will be the perfect level of support for bank nifty for tomorrow. அதாவது அப்கமிங்ல வந்து உங்களுக்கு எடுக்க பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்குற இடமா பார்த்தீங்கன்னா 48,300, 48,000, 48,500. இது வந்து டவுன் சைட்ல. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஓப்பனிங்ல பிஓசியை தாண்டி மேல போனாலும் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் will act as a very good level of resistance. ஃபர்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,700லேருந்து 48,800 will be the first level of resistance, and 48,900 will be the second level of resistance because it was a poor high of 23rd May. ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு போரை வச்சிருக்காங்க. ஸோ 900யும் கிராஸ் பண்ணி போனாலும் 49,100 will be the super resistance for bank nifty. ஆனா பேங்க் நிஃப்டி மேல போனாலும் இட் வில் பி a sell on rise மார்க்கெட்டா தான் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு பிஓசியும் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட க்ளோஷரும் கீழே வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீழே மார்க்கெட் நோக்கி மேலே போனாலுமே அது வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்றதா நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அகெயின் இஃப் இட் ட்ரை டு கம் டவுன், நம்ம இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை வந்து நல்லாவே ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் அதுவும் broken அப்படின்னாங்கன்னா அடுத்த லெவல் வந்து 48,000. ஏன்னா அந்த லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல மேஜர் ஒரு சப்போர்ட் எடுத்து தான் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு ஓடிஎஃப் ப்ரெசன்ஸ்ல. ஸோ அந்த லெவல் வந்து நம்ம கிளீனா
வாட்ச் பண்ணலாம். ஸோ 48,000 ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய டவுன்ல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ப்ரொவைடர் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அண்ட் பார்த்து ட்ரேட் எடுங்க. நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொட்டாக் பேங்க் பத்தி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் வெரி சாரி, நான் வந்து நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து கொட்டாக் பேங்கோட அனாலிசிஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் அதுக்காக சொல்லிடுறேன். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நான் அதே ஃபியூச்சர்ஸ் சார்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ கொட்டாக் பேங்க்ல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு கேப்குள்ள கொட்டாக் பேங்க் என்டர் ஆயிருக்குங்க. அதாவது கேப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1700லேருந்து 1760. ஸோ 60 பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து கேப் இருக்கு. அந்த கேப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு கொட்டாக் பேங்க் வந்து என்டர் ஆனாலும் அந்த கேப் உள்ளே தான் அது வந்து இருந்துட்டு இருந்தது. பட் வேற டுடே வாட் ஹேப்பன், இங்க பாத்தீங்கன்னா கேப் உள்ளே தான் என்டர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை ஃபர்ஸ்ட் பிரீச் பண்ண முடியல. ஸோ அப்பர் சைடு ஆன் கொட்டாக் பேங்க்னு பாத்தீங்கன்னா 1720. ஏன்னா அங்க அவங்க வாங்கின ரிஜெக்ஷன் தான் அடுத்த 2 நாள் வந்து அவங்க வந்து கீழே வந்து தள்ளியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ 1720 வில் பி த பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கொட்டாக் பேங்க். அந்த லெவலை கிராஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலை நோக்கி போகும். தட் இஸ் ஸ்டில் 1760 வரையும் ஒரு ஸ்லோவா தாங்க போகும். இது வந்து அட்ட ஸ்ட்ரெச்ல போற ஸ்டாக் கிடையாது. ஸோ ஒரு வெரி ஸ்லோவா தான் அது போகும். ஸோ ஒன்ஸ் 1720 கிராஸ் பண்ணும் அப்பர் சைட்ல. ஏன்னா அது அந்த வச்ச பிஓசிக்கு மறுநாள் 2 நாளோட எஃபெக்ட் பாருங்க, 2 நாளுமே டவுன். ஸோ விச் மீன்ஸ் லைக் அந்த பிஓசி இஸ் வெரி ஸ்ட்ராங்கர். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் இந்த பிஓசியை பிரேக் பண்றதுக்கு. தட் இஸ் 1720 பிரேக் பண்றதுக்கு. இன்னையோட மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா நல்ல க்ளோசிங் வந்து கீழே தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1700க்கு கீழே வந்துருச்சு. ஸோ அட் எனி பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் வந்து அப் சைடில் கிளியர் 1720க்கு மேலே போனாதான் 1760 டார்கெட்டை வந்து ஸ்லோவாக ரீச் பண்ண முடியும். வெரஸ் இந்த டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 1680ல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு, பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஃபார் கொட்டாக் பேங்க். இந்த லெவலும் பிரேக் ஆகுது, அதாவது 1680யும் பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த லெவலாக 1665 தான் போகும். பட் 1680ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு கொட்டாக் பேங்க்குக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த லெவலை நம்ம வாட்ச் பண்ணணும். So 1680லேருந்து 1712 will be the ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் ஃபார் கொட்டாக் பேங்க். இந்த ஜோன்லேருந்து அது வெளியில வந்தாதான் அப் சைடா டவுன் சைடான்றது நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் ஆன் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதே நீங்க 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் வந்து நல்லாவே காமிக்குது பாருங்க. 2 வாரமா போரை வந்து 1720ல வச்சிருக்கு. இட்ஸ் பீன் வெரி கிளியர். இந்த 1720 தாண்டினா தான் அடுத்த அப்சைட் மூவ்மெண்ட்னு. ஆனா அதே டவுன் சைட்ல வந்து 1680 கீழே உடைச்சதுன்னா 1665 வரையும் நல்லாவே வந்து வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சப்போர்ட்லேருந்து கிடைச்சு, ஏன்னா 2 வாரத்தோட பிஓசியும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ 1660லேருந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் கிடைச்சு கூட மேலே வந்து பிரேக் பண்ணி இந்த லெவலில் போகலாம். பட் அகெயின் 1680 will be the perfect level to watch for Kotak Bank on the downside. ஸோ இதாங்க கொட்டாக் பேங்கோட அனாலிசிஸ். ஐ திங்க் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.